கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு இனிதாக இருக்கட்டும். வசனங்களை கேட்பதற்கு உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே தியானித்தோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஓஹோ, நிறைய காரியங்களை சொல்லிட்டு வர, எப்படிலாம் ஜனங்கள் விழுந்து போனாங்கன்னு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்திட்டு வர்றாரு. அப்படி நடத்திட்டு வரும்போது பலவிதமான காரியங்களினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். இந்த காரியங்களை கொரிந்து பட்டணத்துக்கு ஏன் எழுதுகிறாரு, சபைக்கு எழுதுகிறாரு அப்படின்னா, கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதுகிறார். அன்றைக்கு 6 லட்சம் புருஷர்கள் மீட்கப்பட்டார்கள். 5,99,998 பேர் வழியிலே அழிந்தார்கள். இதெல்லாம் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கிறதான்? உலகத்தின் முடிவிலே இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒன்று என்ன, 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். என்னவா? வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் விழுந்து போனார்கள். இது நமக்கு என்னத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது? திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நானோ நீங்களோ பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி வாழ வேண்டும். இது உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் விழுந்து போனாங்க. அப்போ இந்த பாலினத்தின் இச்சையினாலேயே விழுந்து போனார்கள். ரட்சிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், பரிசுத்தாய் பெற்றவங்க தான், கம்யூனி எடுத்தவங்க தான், கானானு போகணும்னு சொல்லி புறப்பட்டு போனவங்க தான். ஆனால் இந்த வேசித்தனத்தின் நிமித்தமாக 23,000 பேர் விழுந்துட்டாங்க. அதான் வேதம் என்ன சொல்லுது? 2 தீமோத்தேயு 2:22 படித்தோம். பாலினத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா வாலிப பிராயத்திலே வரக்கூடிய இந்த பாலினத்தின் இச்சைகளுக்கு நாம் விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொன்னார், உன் கண்ணு கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாகிவிடும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் விபச்சாரம் என்றார். இன்னைக்கு யாரோடு கூட தவறாக போகலை, ஆனால் யாரையோ இச்சித்து பார்த்து நாம் சந்தோஷப்படுவோமானால் அது கண்ணு இச்சித்துனா நம்ம சரியாக இருட்டாகிடுமா. இச்சோடு பார்த்தாலே விபச்சாரம் அப்படின்றார். இதைத்தான் கடந்த வாரம் பார்த்தோம். நம்ம இச்சிக்கக்கூடாது, இச்சித்து பார்க்கக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, ஸ்திரீயை தொடக்கூடாது, ஆம்பளையோ பொம்பளையோ தொடக்கூடாது. தேவன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். அதோடு மாத்திரமில்லை, அவளுடைய அழகை இச்சியாது. அது ஆண் பெண்ணுடைய அழகை இச்சிக்கூடாது, பெண் ஆணுடைய அழகை இச்சிக்கூடாது. இந்த நாட்களில் அநேகர் இந்த விஷயத்தில் தவறி போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும்
இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இதில் வீக் ஆகிட்டோன்னு வச்சுங்க, நம்மளை சாத்தான் தள்ளிடுவான். இந்த விஷயத்தில் வீக் ஆகிட்டோன்னா சாத்தான் அதில் தள்ளிடுவான். பெண்கள் விஷயத்துலேயோ ஆண்கள் விஷயத்துலேயோ வீக் ஆகிட்டோன்னா தள்ளிடுவான். இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். ஆனால் யோபு சொன்னால், என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் எப்படி கன்னியர் மேல் நினைவாக இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சிம்சோன் கண்ட உடனே அந்த பொண்ணு வேணும்னா கல்யாணம் பண்ணனா ஒரு வாரம் கூட இல்லை, அவன் போயிட்டான். அடுத்து ஒரு வேசியை கண்டான், இச்சித்து அவளோடு போனான். அடுத்து தெளிலாளுன்னு சொல்லக்கூடிய அவள் ஓரத்தில் சுற்றுவான், அவளை கண்டான், அவளோடு கண்டான். அருமையானவளே, அவன் பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் அவன் இந்த விஷயத்தில் வீக். கடைசியில் என்னாச்சு, அவன் கண்ணை பிடுங்கிட்டாங்க. இதான் நடந்தது. இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே வேதம் என்ன சொல்லுது? கொலோசையர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்னமா, விசுவாசத்திலே நாம் வளர்ந்து வருகிறவளாக இருக்க வேண்டுமா? விசுவாசத்திலே வளர்ந்து வருகிறவளாக இருக்கணும். எங்க விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்லுது? நீங்கள் லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா விசுவாசத்தில் போயிட்டுருக்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் உத்தமமாக போயிட்டுருக்கிறோம். ஆனால் லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் விசுவாசத்தை விட்டு விலகா செய்வாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் இயேசுவை தரிசிக்க முடியாது. விசுவாசத்துக்கு தான் நம்ம வந்துட்டு போராடி ஆகணும். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். நான் இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்துட்டேன், இதுக்கு பின்னால் என்னால் வாழ முடியல அப்படின்னா பெஸ்ட். இயேசு தேவ ஜனங்களை மீட்டு போக வரார், எனக்கு பிரியமேன்னு சொல்லி. இப்போ ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லும். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். எப்படி? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி. எப்படி தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்றான்? அடுத்த வசனம் சொல்லும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும், கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது முடியாத காரியம். இன்னைக்கு நானும் நீங்களோ விசுவாசிகள், விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்.
கடைசி வரைக்கும் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடி விசுவாசத்தை முடிக்கணும். நான் முன்னால் எப்படி விசுவாசத்தில் ஓடணும் தெரியுமா? இப்போ இல்லை, பெஸ்ட் அப்படி அல்ல. அவன் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நம்ம காத்து கொண்டு ஓடுறவங்களா இருக்கும். நான் கொஞ்சம் காலம் இப்படி இருந்தேன், மற்றபடி இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு. இப்போது அந்த சாத்தான் என்ன பண்ணுறான், நம்ம விசுவாச ஓட்டத்தில் ஓடும்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நல்லா கவனமாக கேட்டுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, குழப்பத்தில் இருக்காதீங்க, விழித்திருங்கள், கேர்ஃபுல்லா இருங்க, விழிப்போடு இருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். என்னவா வேதம் என்ன சொல்லுது? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எதனால வகை தேடுறான்? எதிராளியே பிசாசு. நம்மளை வெளிப்போடுறங்கன்னு இருக்குது. எதுக்கு நம்மளை சுற்றி வர்றான்? விசுவாசத்தை நம்மளை விட்டு எடுத்துடணும். விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நம்ம இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நான் முன்னால் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றது வேஸ்ட்டுங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் தேவனுக்கு பிரியமான சாட்சி பெற்றான். எப்படி சாட்சி பெற்றான்? விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாயிருந்தான். அப்படியானா நீங்களோ நானோ விசுவாசத்தினால தேவனுக்கு பிரியமானவர்கள்ங்கிற சாட்சி பெற்று வாழ்றணும். ஆனால் சாத்தான் என்ன செய்றான்னா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி இந்த விசுவாசத்தை விட்டு எப்படி விளக்கலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறானாம். வேதம் என்ன சொல்லுது? லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்காரு. இதைத்தான் நம்ம கொலோசையரில் பார்த்தோம். எப்படி லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்காரு. அப்போது இந்த சாத்தான் தேவ ஜனத்தை மோசம் போக்கணும் அப்படின்னு விரும்புகிறான். மோசம் போக்கணும்னு விரும்புகிறான். எப்படி? லௌகிக ஞானத்தினாலே மோசம் போக்க விரும்புகிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மாயமான தந்திரத்தினாலே மோசம் போக்கணும்னு நினைக்கிறான். இது சாத்தானுடைய தந்திரங்க. இதில் நீங்கள் விழுந்துடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு இருக்கு. லௌகிக ஞானத்தினாலே உங்களை மோசம் போக்குவான், எச்சரிக்கையாக இருங்க. மாயமான தந்திரத்தினாலே உங்களை மோசம் போக்குவான், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு இருக்குது. அப்போது நம்ம வேதம் என்ன எச்சரிக்குது? இந்த நாளில் லௌகிக ஞானத்தினால் நாம் சுவாசத்தை விட்டு விலகி விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். லௌகிக ஞானத்தால் அவன் என்ன பண்ணுறான்? தேவ ஜனத்தை விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுறான். லௌகிக ஞானம்னா உலக ஞானங்க. நம்மை குறித்து சரியாய் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். உலக ஞானத்தினால நம்மை தேவனை விட்டு விலகச் செய்வான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நானும் நீங்களும். உலக ஞானத்தினால தேவனை விட்டு விலகச் செய்வான். உலகத்தின் ஞானத்தினால அவன் செய்கிறான். நம்ம உலகத்தாரா கேட்டால் இல்லைன்னுவோம். எப்படி இல்லைன்னு தெரிஞ்சது உங்களுக்கு? நான் உலகத்தான் அல்லாத போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னார். உண்மைதான், உண்மைதான். ஆனால் எப்படி நம்ம உலகத்தார் இல்லை? எங்கள் உலகத்தில் தான் நாங்கள் பிறந்தோம், நம்ம உலகத்தார் தானே. ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேனார். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? யோவான் 15வது அதிகாரம் 19 வசனம்.
நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. என்ன சொல்லுது பாருங்க, நம்ம உலகத்தில் தான் இருந்தோம், ஆனால் உலகத்திலிருந்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து. இப்போ தெரிந்து கொண்டதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். இப்போ என்ன சொல்றாரு? சங்கீதம் 89:3, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி. என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்டேன், உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். அப்போ யாரை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுவார். உடன்படிக்கைனா என்னன்னு தெரியும் தானே? ஞானஸ்நானம். உடன்படிக்கை என்பது ஞானஸ்நானம். நல்லா கவனிச்சிங்க. இந்த ஞானஸ்நானத்தில் நடந்தது என்ன, எப்படி நம்ம உலகத்தார் இல்லை அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்குவோம். அப்புறம் உலக ஞானத்தினால எப்படி வஞ்சிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம உலகத்தார் அல்லங்கிறது புரியணும். இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டோம், தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணியாச்சு. சரிதானா? இப்போ ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன நடந்துச்சு? கொலோசேயர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும். இப்போ இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். கவனமாக கேட்டுங்க. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல். அப்போ தேவன் என்ன செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவன் அவரை என்ன செஞ்சாரா? எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். சரிதானா? இப்போ நீங்களும் நானும் பாவத்துக்கு செத்தோம், ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டோம். வேதம் சொல்லு அவரோடு கூட நானும் நீங்களும் எழும்பணும், அவரோடு கூட எழும்பணும். அவரை பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பி எங்கே வச்சாரு? உன்னதத்தில். நம்ம எங்கே வச்சாருன்னு பாருங்க. வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பி உன்னதத்தில் வைத்திருந்தார். இப்போ நம்மையும் என்ன பண்றாரு? ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானத்தில் எழும்பும்போது நம்மை அவரோடு கூட எழுப்பி எங்க உட்கார வச்சாரு? உன்னதத்தில் அவரோடு உட்கார வச்சார். இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்? உன்னதத்துக்கு போயிட்டோம். இப்போ சொல்கிறார் பாருங்க, உன்னதத்தில் இயேசுவோடு இருக்கிறோம். இயேசு என்ன சொல்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இப்போ என்ன சொல்லிட்டாரு? நம்மை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார், உடன்படிக்கை பண்ணினார், உன்னதத்தில் கொண்டு வச்சுட்டு வசனங்களை கொடுத்தார். வசனத்தை கொடுத்துட்டு சொல்றார் பிதாவிடத்தில், பிதாவே நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு பிதாவிடத்தில் ஜெபம் பண்றார். நம்ம உலகத்தில் தான் இருந்தோம், உலக வாழ்க்கையின்படி தான் நடந்தோம். நம்ம தேவன் தெரிந்து கொண்டபடினாலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வைத்தார். தேவன் என்ன பண்ணார்? நம்ம எழுப்பி இயேசு எப்படி உன்னதத்தில் உட்கார்ந்தார் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சிட்டார், அவரோடு கூட உட்கார வச்சிட்டார். இப்போ அங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார், தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தது நிமித்தமாக நம்மை குறித்து என்ன சொல்றார்? இவர்கள் உலகத்தார் அல்ல. ஏன்னா வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? தேவர்கள் என்று சொல்லி யோவான் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருக்கும் பாருங்க. யோவான் 10:35.
தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க. என்னவா அதைத்தான் சொன்னார். நமக்கு மேலே தேவ வசனத்தை கொடுத்துட்டார். வசனத்தை கொடுத்ததுனால நம்ம யாரு? தேவர்கள். இப்போ தேவர்கள் பூமிக்குரியவர்கள் இல்லை, வானத்துக்குரியவங்க. நல்லா கவனிச்சிங்க, நம்மெல்லாம் வானத்துக்குரியவர்கள். இப்போது தேவன் நம்ம பூமிக்குரியவளை அல்லாமல் மாற்றி விட்டார் வசனத்தை கொடுத்து. இப்போ என்ன செய்கிறார் இயேசு? யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இயேசு சொல்றார், பிதாவே நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார். கவனமாக கேட்டுங்க, உலகத்துக்கு அனுப்பினார். இப்போ அனுப்பப்பட்டவர் உன்னதத்துக்குரியவர். பிதாவினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் இவர் எப்படி வாழ்ந்தார்? யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஓஹோ, என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இவர் எங்கிருந்து வந்திருக்காரு? உன்னதத்தில் வந்திருக்கிறார். உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். அவன் உலகத்துக்குரியவன். அவன் காரியம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்றார். என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்றார். உலகத்தில் இருந்தார் தான். நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிறோம். மீன் கடலில் இருக்குது, உப்பு தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே உப்பு இருக்காது, உப்பை தள்ளிரும். அதே போல் நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல, உலகத்துக்கு வந்திருக்கிறோம். லௌகிக ஞானத்தினால நம்மளை என்ன பண்ணணும்? மோசம் போக்கிறார். அப்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். உலக ஞானத்தினால நம்மளை மோசம் போக்கணும்னு நினச்சி சாத்தான் சுற்றி சுற்றி ஆட்களை சுற்றி சுற்றி விடுவான். இயேசு இந்த உலகத்தின் அதிபதி வர, உலகத்தின் காரியம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்றார். அதோடு மாத்திரம் அல்ல, அவர் சொல்கிறாரு, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் நீங்க உலகத்தார் மாதிரி வாழாதனால உங்களுக்கு உபத்திரம் வரத்தான் செய்யும், வரும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடனா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தில் இருந்தேன், எனக்கு உபத்திரம் வந்துச்சு. அந்த உபத்திரவத்தினாலே நான் மோசமாதபடிக்கு என்னை காத்து கொண்டேன். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் வரும், உபத்திரம் வரும். நான் உலகத்தை ஜெயிச்ச மாதிரி நீங்களும் ஜெயிக்கணுன்ற. உலகம் சாத்தானுக்குரியதுங்க. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் லௌகீக ஞானத்தினாலே நம்மை மோசம் போக்கி விடுவார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன்னா ஆதாம், எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் யார்? இயேசுவானவர். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? உலகத்தின் காரியங்களில் அவர் எனக்கு உலகம் கிடையாதுப்பா அப்படின்னார். வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர்கள் யார்? நாம தான் வானத்துக்குரியவங்க. அப்போ இயேசு இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தினால் கரைபடாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டார். சாத்தான் எப்படியாவது அவர் உலகத்துக்கு அத்தை மாதிரி கொண்டு போயிடலான்னு பார்த்தா இல்லை, அவன் வர்றான், அவன் காரியம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்ட்டார். உலகத்தின் அதிபதி வருகிறான்,
அவன் காரியம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுன்ட்டார். நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன்றார். உங்களை என்ன அப்படித்தான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறார். இப்போ இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வேதம் என்ன சொல்லுது, நல்ல கவனமாக கேட்டுங்க. பாவிகளுக்கு உபதேசித்தார், பாவி வீட்டில் சாப்பிட்டார். ஆனால் எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாயிருந்தார். இங்க பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். பாவி வீட்டில் சாப்பிட்டார், பாவிகளுக்கு உபதேசித்தார், ஆனால் பாவிகளுக்கு விலகி இருந்தார். நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், பாவிகளுக்கு விலகி இருக்கணும். ஏன்னா இவங்க தான் நம்மை அவங்களுடைய லௌகிக ஞானத்தினால நம்மளை தேவனை விட்டு விலக செஞ்சுருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த உலகத்தின் மக்களோடு கூட ரொம்ப ஐக்கியம் கொள்ளாதீங்க. நீங்கள் நான் எங்கள் சொந்தக்காரங்க, ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி உலகத்தின் மக்களோடு கூட அதிகமாக ஐக்கியம் கொண்டால் அவர்கள் உங்களை உலகத்தாராய் மாற்றி விடுவார்கள். ஏன்னா 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். என்னவா? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையினால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார். ஏன் உலகத்துக்குரியவங்களை பேசுறாங்க? அவங்க உலகத்தார், அதனால தான் பேசுவான். அவங்களுக்கு செவி கொடுக்கிறது யாரு? உலகத்தார் தான் செவி கொடுப்பான். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஆனால் நீங்களும் நானும் உலகத்தார் இல்லையே, நானும் நீங்களும் உலகத்தார் இல்லையே. ஆனால் அந்த உலக பிரகாரமான ஞானத்தினால, லௌகிக ஞானத்தினால நம்மளை மோசம் போக்கிடுவாங்க. அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக வச்சு அவங்க பழகுனீங்க, சேர்ந்தீங்க, உங்கள் கதை காலி. இயேசுவே விலகி நிற்கிறாரு. அதனால தான் பேதுரு பிரசங்க மாறுபாடு உள்ள சந்தை விட்டு விலகிங்கன்னாரு. நீங்கள் உலக பிரகாரமான ஜனங்கள் உங்கள் சொந்தக்காரன்னு சொல்லி ரொம்ப நெருங்கி ஜீவிக்கிறீங்களான்னு பாருங்க, உங்கள் வாழ்க்கை கத்தரை விட்டு விலகிடும். நான் வேணா 100% கேரண்டியோட சொல்கிறேன். ஏன்னா 106ஆம் சங்கீதம் 34வது வசனம் 35வது வசனம், கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை, ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. ஏங்க அந்த ஜனங்களை அழிச்சிருங்கன்னாரு. இப்போ நம்மளை அழிக்க சொல்லலை, அவங்கள விட்டு விலகிங்கன்றார். ஆனால் அன்னைக்கு கானானுக்குள்ளே போகும்போது என்ன சொன்னார் ஜனங்கள்கிட்ட? அங்கே இருக்கிற அந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிருங்க அப்படின்னாரு. ஏன்னா நீங்கள் அவங்க காரியத்தை கற்றுவீங்க, அது அவங்க இல்லாமலே ஆயிட்டா, அதனால அழிச்சிருங்கன்னாரு. இப்போ அவங்க அழிக்காம ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றார். எங்க இவங்க தாங்க அவங்களோடு கலந்தாங்க. ஜாதிகளோடு கலந்ததே தேவ ஜனங்கள் தான். ரொம்ப ஜாக்கிரதை. லௌகிக ஞானத்தினால ஜாதிகள் உங்களை கொள்ள கொண்டு போயிடுவாங்க. கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள். இந்த ஜாதிகள் கர்த்தருடைய ஜனத்தின் கிரியைகளை கற்றுக்கொண்டாங்களா? இல்லையே, இல்லையே. கர்த்தருடைய ஜனத்தின் கிரியைகளை கற்றா பரவாயில்ல. எப்போ கற்றுக்குவான் தெரியுமா? அவன் நம்ம கிட்ட வந்தான்னா ஆண்டவருடைய காரியத்தை கற்றுக்குவான். நம்ம அவங்கிட்ட போனா அவன் காரியத்தை கற்றுக்குவான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உலக பிரகாரமான மக்களோடு கூட ஐக்கியம் கொள்ளாது. இதில் நடந்தது என்ன தெரியுமா? 39வது வசனம், அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். ஏங்க தங்கள் கிரியைகளிலே அசுத்தமானார்கள். காரணம் யாரு? இதுக்கு காரணம் யாரு? தங்கள் கிரியைகளிலே அசுத்தமானார்களாம். காரணம் யாரு? இவங்களே தான். இவங்க அந்நிய ஜனங்களோடு சேர வேணாம், அவங்கள அழிச்சிருங்கன்னு சொன்னார். அழிக்காம இவங்க தான் சேர்ந்தாங்க. இப்போ அவர்களுடைய கிரியைகளை இவங்க கற்றுக்கிட்டாங்க.
இப்போ லௌகிக ஞானத்தினால் மோசமானபடிக்கு வச்சுருங்க. இந்த உலக பிரகாரமாக இருக்கிறவங்க நம்மகிட்ட ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. எதுக்கு? நம்மளை கவுத்து விடுறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதான் தெரியும். அதனால் வேதம் சொல்லும், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. என்ன சொல்லுது பாருங்க, என் மகனே, தேவனை குறித்த அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்கிற போதகங்களை கேட்காது. நீங்க செவி கொடுத்தாதாங்க அந்த போதகம் நமக்கு வரும். இதனால தான் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக வச்சாரு. எத்தனை பேர் அவிசுவாசிகளோடு கூட அதிகமாக நேரத்தை போக்குறீங்க, ஐக்கியம் கொள்றீங்க. அப்படி ஐக்கியம் கொள்ளுவீர்களானால் உங்க பரிசுத்த வாழ்க்கை அவுட் ஆயிரும். அறிவை தருகிற வார்த்தை விட்டு விலக செய்கிற போதகங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப வேண்டியவங்க, பரவாயில்ல செஞ்சுக்குவோம். தப்புங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா தேவனை விட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுது, லௌகிக ஞானத்தினால் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்போ அவன் என்ன ஞானத்தினால நம்மளை கொள்ளை கொண்டு போகணும்னு நினைப்பான்? லௌகிக ஞானத்தினால, உலக பிரகாரமான ஞானத்தினால நம்மை கொள்ளை கொண்டு போகணும்னு நினைப்பான். அவன் உலகத்தான். நம்மளை கொள்ளை கொண்டு போனா அந்த லௌகிக ஞானத்தை வச்சு கொள்ளை கொண்டு போக நினைப்பான். எப்படி கொள்ளை கொண்டு போவான் அப்படின்னு சொல்லட்டுமே. ரோமர் 13ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இது வசனங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுற கடன் வச்சுங்க, மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். இப்போ கடன் வாங்கக்கூடாது என்று தெளிவாய் வேதம் சொல்லுறது. உலகத்தான் கடன் வாங்குவான், உலகத்தான் கடன் வாங்குவான். இப்போ அவங்க லௌகிக ஞானத்தினால நம்மை கொள்ளை கொண்டு போய் விடுவார்கள். எப்படின்னு சொல்லட்டுமா? ஏங்க, உங்களுக்கு 60,000 ரூபாய் சம்பளம், நீங்கள் ஒரு லேண்டை வாங்குங்க, இல்லைன்னா ஒரு வீட்டை வாங்குங்க. இஎம்ஐ 6,000 ரூபாய் கேட்பான். அதை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சா என்னாச்சு? உங்களுக்கு ஆச்சு, இல்லை 10 வருஷத்தில் உங்களுக்கு ஆச்சுன்றோம். ஆனால் முதல்ல நீங்கள் போய் குடியேறிடலான்ற. இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்குது? சூப்பரான ஐடியாடா. ஆகா, ஏங்க இதுதான் லௌகிக ஞானம்னு. உலக பிரகாரமான ஞானத்தை வச்சு உங்களை கொண்டு போக பார்க்குறான். கடன் வாங்கக்கூடாது என்பது வசனம். ஆனால் இவன் என்ன ஞானத்தை சொல்லித்தரான்? இல்லைப்பா, நீ வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, உனக்கு தான் 60,000 ரூபாய் சம்பளம் இருக்குல்ல, மாதம் மாதம் இஎம்ஐ கொஞ்சம் கட்டிடு. இப்போ உனக்கு இல்லைப்பா, உன் பிள்ளைகளுக்காவது ஆகும் இல்லை. உடனே நீங்கள் நினைப்பீங்க, ஆமாப்பா, ஐயோ, ஆமாம் 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 ஆமாம். லௌகிக ஞானத்தால் அவன் செய்கிற ஞானம் அவனுக்கு கரெக்டு. ஏன்னா அவன் உலகத்தான். ஆகையினால அவன் உலக ஞானத்தினால அவன் செயல்படுவான். நம்மகிட்ட அதே ஞானத்தை நம்மகிட்ட புகுத்த பார்ப்பான். நம்ம நினைப்போம், நல்ல ஐடியா தான் இது அப்படின்னு சொன்னா அவன் வலையில் சிக்கிடுவான். இப்போ முடிஞ்சு போச்சு. லௌகிக ஞானத்தினால், மாயமான தந்திரத்தினாலும் நம்மளை பிடிச்சிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 38ஆவது வசனத்திலிருந்து 42ஆவது வசனம் வரை. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுருடைய பிரசங்கத்தில் என்ன பிரசங்கம் பண்றான்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்புக்கு என்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துங்க, தேவன் பரிசுத்தாவியை தருவார் சொல்லிட்டு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். வேதம் என்ன சொல்லுது? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், ஓகே நான் மனம் திரும்புகிறேன், இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு நான் விலகிறேன், நான் தேவ ஜனத்தோடு சேர்றேன் அப்படின்னு விலகி வந்தவங்க தான் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நல்லா கவனிச்சிங்க. இப்போ ஏன் அவங்கள விட்டு விலக சொன்னார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் தேவனை ஆராதிப்பதற்கு அழைத்து வந்தார். பார்வோன் சொல்றான், இங்க இருந்தே நீங்க ஆராதிக்கங்களேன், இங்க இருந்தே ஆராதிங்களேன், நாங்கள் ஒண்ணுமே சொல்லலையே. இல்லை, உங்க மத்தியிலிருந்து எங்களை ஆராதிக்க முடியாது, நாங்கள் வெளியே தான் போவோன்றார் ஆண்டவர். அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. உலகத்தின் மக்களோடு கூட ஐக்கியம் கொண்டு ஆராதனை பண்ண முடியாது. நீங்கள் திடீர்னு ஊருக்கு போகிறீங்க, ஊருக்கு போய் அங்கே எந்த சர்ச்சில் போய் ஆராதிப்பீங்க? சிஎஸ்ஐ தான் இருந்துச்சு பிரதேர், பேப்டிஸ்ட் சர்ச்சு தான் இருந்தது பிரதேர், ஆர்சி தான் இருந்தது பிரதேர், அங்கே போன பிரதேர். நீங்கள் போயிட்டீங்க, போங்க. எங்க மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் வசனம். இவங்களை விட்டு விலகணும். இப்போ இந்த லௌகிக ஞானம் உள்ளவன் எப்படி பேசுவான் நான் சொல்லட்டுமா? எங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க போயிட்டா இங்க உள்ளவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? நீங்க இங்கே இருங்க, நீங்க இங்கே இருந்து ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஏன் நீங்க போகணும்? நீங்க போகாதீங்க. நீங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார், வெளியே போன பிறகு சுவிசேஷம் சொல்லணும், அது வேற. ஆனால் இவன் என்னன்னு சொல்லி கொடுக்குறான்? ஆண்டவர் சொன்னார் நீங்கள் வெளியே வந்துருங்கன்னு. இவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? ஏன் உள்ளே இருக்க சொல்கிறான்? ஏங்க உள்ளே இருக்க சொன்னான்? எங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா இவங்களுக்கு வசனம் சொல்கிறது யார்? நீங்கள் இங்கே உள்ளே இருங்க. உள்ளே இருந்து உள்ளே இருக்கிறவங்களையே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்துங்க. தண்ணிக்குள்ளே இருக்கிறானா கிணத்துக்குள்ளே, இவன் கிணத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து தான் எவனையாவது மறுபடியும் எவனையாவது காப்பாற்ற முடியும். கிணத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே எவனை காப்பாற்றுவான்? இவன் அவனால் தான் முடியலையே. நல்லா கவனமாக கேட்டுங்க. இந்த மாறுபாடான சந்ததியின் ஜனங்கள் உங்களை உலகத்தோட ஒட்ட வச்சிருவாங்க. கேர்ஃபுல். நீங்க எல்லாருமே நீங்க சர்ச்சை விட்டு போயிட்டு அங்கே சர்ச்சில் எப்படிங்க எழுப்புதல் வரும்? சர்ச்சில் உள்ளவன் எப்படி மனம் திரும்புவான்? ஆகையினால் நீங்க சர்ச்சுக்குள்ள இருங்க, சர்ச்சுக்குள்ள எழுப்புதலை உண்டாக்குங்க, அவங்கள மனம் திரும்புவீங்க. நோ நோ நோ. இதுதான் லௌகிக ஞானம், இதுதான் லௌகிக ஞானம். இப்போ நமக்கு புத்தி மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகணுங்கிற எண்ணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அது இல்லைன்னு வச்சுங்க, அவன் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கு. நம்ம வெளியே போயிட்டா இவனுக்கு எவன் சத்தியம் சொல்லுவான்? ஆகையினால இங்கே இருந்துருவோம், முடிஞ்சு போச்சு அவன் கதை, அவன் அவுட்டு. லௌகிக ஞானத்தினால கொள்ளை கொண்டு போகப்பட்டான். அருமையானவர்களே, இந்த லௌகிக ஞானத்தினாலே கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள்.
ஆனால் அவன் சொல்கிறது கரெக்ட் மாதிரி தெரியும். எப்படி? இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி மற்றவங்களை ஆண்டவர்கள் நடத்திட்டீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் நடத்தலாமே அப்படின்னு சொல்லுவான். அது நல்லது மாதிரி தெரியும். இல்லைங்க, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணுங்கிறது தேவனுடைய வசனம். அதனால வெளியே வந்து தான் ஆகணும். இவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? நம்மள அங்கே இருக்க சொல்லலாம், அங்கே இருந்து கொண்டு வந்துடுங்க. இது சாத்தானுடைய தந்திரங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுனீங்கன்னா தான் நீங்கள் வெளியே வர முடியும். ஆமாம் ஆமாம் கரெக்டு தாங்க, நம்ம அங்கே இருந்தால் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே வர முடியாது. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் மாறுபாடுள்ள சந்ததிக்குள்ளே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. ஏன்? அவங்கள நாங்கள் கர்த்தருக்குள்ள நடத்தணும். எங்க வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணுங்கிற மஸ்ட், அங்கே இருக்கக்கூடாதுன்றாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அங்கே இருந்தீங்கன்னா தான் மற்றவங்களை நடத்த முடியும், கர்த்தருக்குள்ள நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், அவன் சொல்கிறதும் கரெக்டாக தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அங்கே இருந்துருவீங்க. இது சாத்தானுடைய தந்திரம், லௌகிக ஞானம். அந்த ஞானத்தினால உங்களை வஞ்சிக்கலாம். நமக்கு தெரியல, தெரியாதனால மாட்டிக்கிறோம். என்னை கர்த்தருக்குள் நடத்தினவர்கள் 2 பேர். ஒருவர் பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர், ஒருவர் சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர். அன்னைக்கு 2 பேர் வந்ததுனால தான் அன்னைக்கு என் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணாதபடிக்கு அன்னைக்கு தான் மனந்துனுமுனே விஷப்பாட்டில் போட்டு உடைச்சேன். அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சு. அன்னைக்கு தான் சுவிசேஷம் சொன்னாங்க அவங்க. அதுக்கு முன்னால் கிறிஸ்டியன் தான், ஆனாலும் நான் மனம் திரும்பலை. இந்த சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும்ட்டாங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கிறேன்? சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கணும்னாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது சிஎஸ்ஐயில் உள்ளவங்க அப்போ கொடுக்க மாட்டாங்க, இப்போ கொடுக்குறாங்க. முழுகி கொடுக்குறாங்க, குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. இது என்னடா? அது ஏதாவது ஒன்று தான் ரைட்டாக இருக்கணும். சரி, அன்னைக்கு ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர், ஒரு மலையாளி பாஸ்டர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. சரி, ஞானஸ்நானம் கொடுத்த போதாவது நீங்கள் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டரும் சொல்லலை, எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே வசனம், அவங்களும் சொல்லலை. என்ன ஆச்சு? ஞானஸ்நானம் எடுத்தேன். எனக்கு ஒரு உள்ளூரில் ஒரு உணர்வு, என்னடா அது, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானம் சாப்பிட்றோம், இவங்களோடு எப்படி கம்யூனி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு என்னை நடத்தின இன்னொரு சகோதரத்தில் கேட்டேன். அவர் சிஎஸ்ஐக்கார், அவர் அபிஷேகத்தை பெற்றவர், ஞானஸ்நானம் எடுத்தவர், எல்லாம் நிறைய இடத்துல அபிஷேகம் கூட்டங்கள்லாம் நடத்துவார். அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இது மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டு மாறுபாடுள்ள சந்தை விட்டு விலகணும், கம்யூனி எடுக்கணும், என்ன எப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஒன்று வெளியே போயிடாதீங்க, முதல் ஆளாக போங்க, கம்யூனி தருவாங்க, வாங்கி சாப்பிட்டு வந்துடுங்க. 2வது கம்யூனியனுக்கு ரசம் குடிக்க முதல் ஆளாக போங்க, வாய்கள் வாய்ப்பாங்க, குடிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் அவங்களோட மிங்கிள் ஆகலைன்றார். ஆடி இது நடாது, இது நடாது, இது நானும் சரின்னு தான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதும் எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு வெளியே வரணும் கொள்ளணும் எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனதும் சிஎஸ்ஐயில் தான் நடந்துச்சு கல்யாணம். ஏன்னா அது சிஎஸ்ஐ ஐயர் மகா, ரெவரண்ட் மகா, அங்கே தான் நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர், எங்களை சென்னைக்கு கொண்டு வந்தார். சென்னைக்கு கொண்டு வந்து பாஸ்டர் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சபைக்கு போக வச்சார் கர்த்தர். அன்னையிலிருந்து மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகணும். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வரைக்கும் ஊருக்கு போனால் கூட சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போக மாட்டேன். பக்கத்து ஊரில்
ஒரு 4 கிலோமீட்டர் ஊரில் அது ஒரு டவுன், அங்கே பெந்தேகோஸ்து சபை இருக்கு. அங்கே தான் போனாலும் போவேனே தவிர இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகவே மாட்டேன். ஆனால் என்ன சொல்லுவாங்க, அட என்னங்க இது, வந்து நீங்கள் உட்காந்துட்டு போக வேண்டியது என்ன, அதில் போயின்னு இருக்குது. லௌகிக ஞானத்தினால வசனத்தை விட்டு விலக பண்ணுவான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, எச்சரிப்பாக இருங்க. இந்த புறஜாதி மக்களோடு அந்த ஜனங்களோடு கூட மிங்கிளாகி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கத்தரை விட்டு தூரம் போயிடுவீங்க. சரி, இப்போ சும்மா உதாரணத்துக்கு தான் 2 சொன்னேன். ஒன்று, கடன் வாங்கக்கூடாது. லௌகிக ஞானம் உள்ளவன் என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், கடன் வாங்குங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருங்க, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி கடன் வாங்க வச்சிருவான். இது லௌகிக ஞானத்தில் சிக்கிறவங்க இருக்கிறோம். இப்போ மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னது உண்மை. ஆனால் உலகத்தில் உள்ளவன் என்ன சொல்லுவான், நீங்கள்லாம் போயிட்டா இங்கே இருந்து ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க மற்றவங்கள, அப்படி சொல்லி கொடுப்பாங்கங்க. அது வேதத்துக்கு ஒத்து வராது. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுதான் நம்ம கடமை. சரி, 3வது ஒரு காரியத்தை சொல்கிறேன். 3வது ஒரு காரியத்தை 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட, யாரை சொல்றாரு, விசுவாசிகளாகிய நீங்கள் அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது ஆதி முதல் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. ஆதி முதல் சொல்லிட்டு வர்றாரு. தேவ ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்து நீங்கள் வந்துட்டு அவிசுவாசிகளோட சேரக்கூடாது, அவங்களோட கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அப்போ இருந்து சொல்லிட்டு வர்றாரு. இங்க என்ன சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? எங்க நம்ம விசுவாசி அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீராக. அவங்களோடு பிணைப்படக்கூடாது. கல்யாணத்தில் அவிசுவாசிகளோடு கூட பிணைப்படக்கூடாது. ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும், நீதி நம்ம, அவங்க அநீதி, அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ 15ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? என்னது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு. அப்போ ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு கூட பங்கு கொள்ள முடியாது. எப்படி? மேரேஜில் விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா விசுவாசியை அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது. கவனமாக கேட்டுங்க. இப்போ உலகத்தில் உள்ள என்ன சொல்லுவான், எனக்கு கல்யாணம் ஆகும்போது கூட அப்படி தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், விசுவாசியை பாருங்கம்மா, எங்கடா எங்களுக்கு விசுவாசியை பற்றி தெரியும், ரட்சிக்கப்பட்டவளை பற்றி என்ன தெரியும்டா அப்படின்னு சொல்லி பார்க்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒன்று நாங்கள் பார்க்குற பொண்ணை நீ கட்டிக்கிட்டு அப்புறம் அவ்வளோ வாங்க பட்சமாக சேர்த்துக்க, அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ ஆனால் விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்மந்தமாக. ஆனால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணி அந்த சௌரியை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடத்திட்டீங்கன்னா ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண மாதிரி இருக்கும். ஏன் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படின்வீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நல்ல ஐடியாப்பா அப்படின்னு செஞ்சீங்கன்னா நீங்கள் குற்றவாளி. இப்போ லௌகிக ஞானத்தினாலே மோசம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். விசுவாசிங்க அவிசுவாசிங்க அந்த சம்மந்தமே கிடையாதுங்க. ஆனால் அவன் சொல்லுவான், நீ விசுவாசிப்பா, ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அவளை ஏன் நீ வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நடத்த முடியாது, அப்படி நடத்திரு அப்படின்னு நமக்கு ஐடியா கொடுப்பான். ஆனால் வேத வசனத்தின்படி அப்படி வாழக்கூடாது. ஆனால் அப்படி நடந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியரின் புத்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனம்.
மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ கல்யாணம் பண்ணி விட்டீங்க. இப்போ இவன் புருஷன் ரட்சிக்கப்பட்டவன், மனைவியை ரட்சிப்பான மாட்டான், அவனுக்கு எப்படிங்க தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? மனைவி ரட்சிக்கப்பட்டவ, புருஷன் ரட்சிக்கப்படல. அவன் ரட்சிப்புகள் நடத்திடலான்னு சொல்லி இவன் நினைக்கிறான். எப்படி தெரியும் அவன் ரட்சிக்கப்படுவான்னு? வசனத்தின் படி விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இல்லைதான். இல்லை, நம்ம விசுவாசி அவிசுவாசி கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள கொண்டு வந்துடலாம், ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண மாதிரி இருக்கும், அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. லௌகிக ஞானத்தினால சொல்லுவாங்க. அப்படி செய்தோமானால் நாம் மோசம் போயிட்டோம்னு அர்த்தம். தேவனை விட்டு விலகி மோசம் போயிட்டோம்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதைங்க, ரொம்ப ஜாக்கிரதை. வசனம் என்ன சொல்லுது அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே போயிட்டுருக்கணும். ஆனால் அந்த சாத்தா என்ன பண்ணுறான், எவனை விழுங்கலாமான்னு வயதேடி சுற்றி திரிகிற பிசாசு இந்த லௌகிக ஞானத்தினால நம்மளை வஞ்சிக்க பார்க்குறான். நான் சொன்னது புரியுதா? லௌகிக ஞானம்னா என்னன்னு தெரியுதா? இந்த வசனத்துக்கு மாறான உலக ஞானம். அதை செய்ய வைப்பான். ஆனால் நீங்களோ நானோ அது முடியாது அப்படின்னு சொல்லணும். அது முடியாதுன்னு சொல்லணும். எங்கள் வீட்டிலே சொன்னாங்க, நீ பண்ணிக்கப்பா, நாங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறம் உன் வழியில் நீ நடத்திக்க. இது நடக்கிற காரியமாங்க? இது நடக்கிற காரியமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, புருஷனே உன் மனைவியை ரட்சிப்பாயோ மாட்டாயோ உனக்கு எப்படி தெரியும்? மனைவியே உன் புருஷனை ரட்சிப்பாயோ மாட்டாயோ உனக்கு எப்படி தெரியும்? நீ அவிசுவாசிய கல்யாணம் பண்ணலான்ற யாருடைய வற்புறுத்தல்படியோ இல்லை யாருடைய உலக ஞானத்தின்படியோ நீ அப்படி செய்ய பார்க்குற. நோ, என்னால் முடியாதுன்னு சொல்லணும். வேதம் என்ன சொல்லுது அப்படிதான் செய்யணும். ஆனால் லௌகிக ஞானத்தினாலே நம்மளை வஞ்சித்துருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்யூனியன் எங்கே எடுக்கணும்? தேவஜன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பரிசுத்தாங்க பெற்றவங்களோடு தான் அழுகணும். அவங்களும் கொடுக்குறாங்கல்ல, அங்கேயும் போய் கையை நீட்டிடுமே. ஏங்க, ஒரு வசனம் சொல்லும், தேவனுடைய பந்திக்கும், சொல்லுங்க பாப்போம், தேவனுடைய பந்திக்கும் பிசாசின் பந்திக்கும் ஐக்கியம் எது? இது என்னடா அது என்ன பிசாசு பந்தி? எங்க இருக்குன்னு தெரியுமா? 1 கொரிந்தியர் 10:22 வசனத்தை வாசிங்க. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? எப்படி மூட்டுறது அப்படின்னு சொல்லி 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை பார்ப்போம். 20ஆம் வசனத்தை வாசிங்க. அஞ்ஞானிகள் பலியிடுறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலி இடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. இது யாரு? அஞ்ஞானிகள் யாரு? அடுத்த வசனம். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாதே. அது என்னங்க? அது கர்த்தருடைய பந்தினா எது? பேய் பந்தினா எது? எங்க ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் சாத்தானுடையவங்க, அவங்களும் பந்தி வைக்கிறாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்க, நமக்கும் நாமும் பந்தி வைக்கிறோம். இந்த பந்தியில அந்த பந்தியில ஐக்கியம் கொள்ளக்கூடாது. ஆனால் சாத்தான சொல்லுவான், எங்க நாங்களும் கம்மியாக தானங்க கொடுக்குறோம், எடுத்துகிட்டு போயிருங்க. நோ, பேய்களுடைய பந்தி. விசுவாசி யாரு? இப்படி நான் சொல்கிறேன், தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிசாசுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்களா? பிசாசு பிள்ளை யாரு? ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க. அப்போ அவங்க பந்தி வச்சாங்கன்னா என்ன பந்தி? பேய் பந்தி. இதில் வந்து ரட்சிக்கப்பட்டவன் அதில் போய் கம்மின்னு எடுக்கலாமா? நம்ம சொல்றது பேய் பந்தினா கொன்னு விடுவான் நம்மள. ஆனா விசுவாசி யாரு? தேவனுடைய பிள்ளை. அவிசுவாசி யாரு?
பிசாசு மகன், பிசாசு பிள்ளை. அவங்கெல்லாம் சேர்ந்து பந்தி எடுக்கிறாங்க, நம்ம அவங்களோடு சேர்ந்து பந்தி எடுக்கிறதா? அவங்க சொல்லுவாங்க அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, ரத்தத்தையும் அவருடைய சரத்தையும் தானே நினைவு கூறுறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண வைப்பான், அதில் பங்கு பெற வைப்பான். அவனுடைய ஞானத்தினால, லௌகிக ஞானத்தினால. இதில் கலந்து கொண்டீங்கன்னா நீங்கள் கத்தரை விட்டு தூரம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அருமையானே, லௌகிக ஞானம். இன்னும் சொல்கிறேன் ஒரு வார்த்தை. இந்த கல்யாணம் ஆகி 7வது மாதத்தில் இந்துக்கள் வளைகாப்பு போடுவாங்க. ஏன் போடுறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொல்லுவாங்க, இந்த கையில் இந்த வளையல் ஆட 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 இந்த சத்தம் கேட்கும், அதனால உங்கள் பொண்ணுக்கும் நீங்கள் பண்ணிட்டுருங்க அப்படின்வாங்க. ஏங்க, நமக்கும் இந்த உபதேசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம உலகத்தார் இல்லையே. இப்போ சொல்கிறேன், இந்த சத்தம் இருக்குல்ல, இந்த வளையல் சத்தம் இந்த 7ஆம் மாதம் தான் கேட்குமா? 6வது மாதத்தில் எலிசபெத்தை வாழ்த்துறா மரியாள். வாழ்த்தும் போது என்ன நடந்துச்சு? வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை கழிப்பாயிற்று. அப்போ வெளியே இருக்கிற சத்தம் குழந்தை கேட்குதா? கேட்குதா? வளையல் போட்டு தான் சத்தம் கேட்கணுமாக்கு. இதை லௌகிக ஞானத்தில் செய்ய சொல்லுவாங்க. நிறைய பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆமாம், அவங்க சொல்கிறது சரிதான், இந்த சத்தம் கேட்டு பிள்ளைக்கு நல்ல சத்தம் வளரும். ஐயே, அப்படிலாம் கிடையாதுங்க. இது லௌகிக ஞானத்தினால. மறுபடியும் சொல்கிறேன், அறிவை தருகிற வார்த்தை விட்டு விலக செய்கிற எந்த போதகத்தையும் கேட்காத. லௌகிக ஞானத்தினால மோசம் போக்க பார்க்குறான். நானும் நீங்களும் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியவங்க. ஆனால் இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணுறான்? மெல்ல நம்மளை லௌகிக ஞானத்தினால, நம்மளை உலகத்தின் மக்கள் லௌகிக ஞானத்தினால நம்மளை கொள்ளை கொண்டு போக பார்க்குறான். இன்னைக்கு தீர்மானிக்க போகிறோம், வேண்டாண்டவரே. அந்த வசனத்தை மறுபடியும் பாசிங்க பார்ப்போம். கொலோசேர் 2வது அதிகாரம் 6லிருந்து 8. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். நல்ல கவனிங்க, ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவர் அஸ்திவாரம், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு. அவருக்குள் நடந்து கொண்டுங்க. எப்படி? அவருக்குள், அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்குள் வேர் கொண்டவர்களாக நடங்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கீங்க, அவருக்குள் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, இந்த போதனையில் கரெக்டாக நடந்தோம்னா விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. எதிலே பெருகுவோம்? விசுவாசத்தில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும். உறுதிப்பட்டு போதிக்கப்பட்டபடியே நடந்து உறுதிப்பட்டு அந்த ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகணுமா சொல்லிட்டு, லௌகிக ஞானத்தினாலும், நல்லா கவனமா கேட்டுங்க, லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்ன சொல்லுது? லௌகிக ஞானத்தினால உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் 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 பாசிங்க சென்டென்ஸ். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எது மனுஷனுடைய பாரம்பரியத்தை பற்றியது, உலக வழிபாடுகளை பற்றியது? லௌகிக ஞானம். அது தேவனுக்குரியது அல்ல. ஆகையினால லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் உலகத்தில் இருந்தவர்களை கர்த்தர் உன்னதத்தில் கொண்டு போய் வச்சார்.
நம்ம உலகத்தார் அல்ல. உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். நம்ம உலகத்தார் அல்ல. ஆனால் உலகத்தில் உள்ள உலகத்தார் லௌகிக ஞானத்தினாலே நம்மை மோசம் போக்காதபடிக்கு விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே நம்ம வளர்ந்து வருவோம், விசுவாசத்தில் வளருவோம். இயேசு வரும்போது ஏனோக்கு விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவனுக்கு பிரியமானவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படியே தேவன் நம்மை எடுத்துக்கொள்வாராக. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே லௌகிக ஞானத்தினாலே நாங்கள் மோசம் போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து, நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல ஆண்டவர், உன்னதத்துக்குரியவங்க. இந்த லௌகிக ஞானத்தினால கர்த்தாவே இந்த உலகத்தின் மக்கள் எங்களை மோசம் போய்க்க விடாதபடிக்கு நாங்கள் அவர்களை விட்டு விலகி எச்சரிக்கையாய் வாழ எனக்கு எங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்க பார்ப்போம். லௌகிக ஞானத்தினாலே நான் மோசம் போய்விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மோசம் போய்க்கிறாதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க. லௌகிக ஞானத்தினால, இன்னைக்கு உலக ஞானத்தினால ஆண்டவரே அவங்க பலவிதமான காரியங்களை வசனத்துக்கு மாறா சொல்லித்தராங்க. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். அப்படிப்பட்ட லௌகிக ஞானத்தினால நாங்கள் மோசம் போய்விடக்கூடாது. எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எவனை விழுங்கலாமோ என்று வயதடி சுற்றி திரிகிற பிசாசு நம்மளை மோசம் போக்குறதற்கு உலகத்தின் மக்களை லௌகிக ஞானத்தோடு கூட நம்மள பேச வைப்பாங்க, நம்மளை செயல்பட வைப்பாங்க. இல்லை ஆண்டவரே, இந்த லௌகிக ஞானத்தினாலே ஜனங்கள் எங்களை மோசப்படுத்தி விடாதபடிக்கு, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறபடி எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அப்படியே நானும் உலகத்தை ஜெயிக்கணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த லௌகிக ஞானத்தினாலே நான் மோசம் போகாதபடிக்கு என் வாழ்க்கை எச்சரிப்போடு காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. வேதத்தை சரியாய் புரிந்து ஆண்டவர் நான் வாழ எனக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே உங்களுடைய விருப்பப்படி மாத்திரம் என்னுடைய வாழ்க்கை வைங்க. உலகத்தார் என்னை கொஞ்சம் கூட தேவனை விட்டு பிரிச்சிடாதபடிக்கு, தேவனை விட்டு மாறான வழியில் கொண்டு வராதபடிக்கு, அவங்களோடு கூட ஐக்கியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அவங்களோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு என்னை எங்களையும் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறதான ஜாஸ்வா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளை அப்பா கூடி வந்து உடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க நீர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எச்சரிக்கையாக இருங்கள் தலைப்பினிக்கலாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே லௌகீக ஞானத்தினாலே ஆண்டவரே ஒருவரும் அப்பா எங்களை மோசம் போக்காதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தின்படி நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோமே ஆண்டவர், அதில் நாங்கள் விசுவாசத்திலே ஆண்டவர் நாங்கள் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகிவிட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த மனுஷனும் ஆண்டவரே இந்த லௌகீக ஞானத்தினால எங்களை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட, நாங்கள் ஆண்டவரே போதிக்கப்பட்டபடியே ஆண்டவருடைய வார்த்தையில் நாங்கள் உறுதிப்பட்டு அதிலே மாத்திரம் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக ஆண்டவரே பேசப்படுகிற எந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடாதபடிக்கு, நாங்கள் அதற்கு இணங்காதபடிக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஜீவிக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே, அதை நாங்கள் சரியாக அறிந்தவர்களாக உலக ஜனங்களோடு நாங்கள் கலந்து வாழாதபடிக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்ய ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இரட்சகராகிய இயேசு ஆண்டவர் வானத்துக்குரியவராய் இருக்கிறாரு ஆண்டவர். நாங்களும் அப்பா அப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்க ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி 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 நன்றி. பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் சோத்திரப்பா. இதை கேட்ட நாங்கள் ஆண்டவரே அதன்படி வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் மரிக்கிற வரைக்கும், கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அப்பா நம்முடைய வார்த்தையில மாத்த நாங்கள் உறுதிப்பட்டு அதிலே நடக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆதரவும் சமாதானமும் என்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.